ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். புட்டு தான் செய்ய போகிறோம். இதுவும் ரேஷன் கடையில் வாங்குகிற புழுங்கல் அரிசியை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? கிளாஸில் ஒரு கிளாஸ் அரிசி நான் எடுத்துக்கிறேன். இந்த அரிசியை நல்லா ஒரு 3 to 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் இதை 2 மணி நேரம் ஊற விட்டுருங்க. நல்லா ஊறட்டும். தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிடுங்க, நல்லா ஃபுல்லாக தண்ணி போகிற அளவுக்கு. அதுக்கப்புறம் ஒரு காட்டன் கிளாத் எடுத்து அது மேலே அரிசியை நல்லா பரப்பி விட்டுடுங்க. தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகட்டும். ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி நல்லா ட்ரை ஆகிருக்கும். இப்போ அதை ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு ரவை பதத்துக்கு, அதை விட இன்னும் நைஸாக முடிஞ்ச வரைக்கும் நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு நல்ல வசதியாக இருக்கும் செய்யறதுக்கு. இப்போது இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அங்கங்கே உப்பு நின்றுச்சுன்னா சாப்பிடும் போது ரொம்ப உப்பு கைக்கும், அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு விடணும். ஒரேடியாக தண்ணி ஊற்றிடாதீங்க, அது புட்டு மாதிரி வராது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். கட்டி விழுகாமல் பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியம் அதுதான். கட்டி விழுந்துச்சுன்னா புட்டு மாதிரியே இருக்காது. நம்ம ஒரு கிளாஸில் அரிசி எடுத்தோம்ல, அந்த கிளாஸில் ஒரு அரை கிளாஸ்லேருந்து 3/4 கிளாஸ் வரைக்குமே தண்ணி இதுக்கு யூஸ் ஆகும். ஸோ பார்த்து நல்லா கரெக்டாக பண்ணுங்கள். கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா எடுத்துக்கோங்க. இப்போது இதை பிடிச்சி பார்த்தா இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும். உதிர்த்து விட்டாலும் உதிரணும், அந்த ஸ்டேஜில் இருக்கணும். இப்போ தான் இது கரெக்டான ஸ்டேஜ். இப்போ இதை ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் மேலே உள்ள தட்டில் ஒரு கிளாத் போட்டு இந்த மாதிரி புட்டு மாவை நல்லா எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி பரப்பி விட்டுடுங்க. ஒரே இடத்துல குமிச்சு வச்சிங்கன்னா வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். கொஞ்சம் வெந்திருக்கும், பாதி வெந்திருக்காது. அதனால் நல்லா பரவலாக பரப்பி விட்டுருங்க. அதுக்கப்புறம் மேலே நல்லா கிளாத்தை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இல்லைனா மேலே வேர்க்கிற அந்த தண்ணி அதில் விட்டு உங்களுக்கு இன்னும் கெட்டியாக ஸ்டார்ட் ஆயிரும். அப்புறம் அங்கங்கே கட்டியாக இருக்கும். அதனால் நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு மூடி வச்சுருங்க. இப்போது இது வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். ஒரு 15 to 20 minutes அந்த கேப்பில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ இது ஓரளவுக்கு வெந்திருக்கு. இதை க்ளோஸ் பண்ணிட்டு ஓவர் நைட் விட்டுடலாம். இப்போது இதை நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்து கட்டியாக இருக்கிறதெல்லாம் உடச்சி விடலாம். இது இப்போ ஃபுல் ட்ரை ஆகிடுச்சு. இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக
தண்ணி தெளித்து நம்ம மறுபடியும் பிசைய போகிறோம். இப்போது முடிஞ்ச வரைக்கும் இருக்க கட்டியெல்லாம் வந்துட்டு உடச்சி விட்டுடுங்க. நல்லா உதிரி உதிரியாக இருக்கும்போது தான் புட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உங்களுக்கு புட்டு வேணும்னா நாள் நைட்டே இந்த ப்ராசஸ்லாம் முடிச்சிட்டோம்னா மார்னிங் டக்குன்னு எந்திரிச்சு செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப லேட் ஆகிடும் செய்யறதுக்கு. அதை சூடாக ஆற விட்டு மறுபடியும் நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு லேட் ஆகிறனால நாள் நைட்டே செஞ்சு வச்சுட்டா அது இன்னும் ஈஸியாக இருக்கும். புட்டு செய்யறத பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதுதான் ரொம்ப ஹெல்த்தி. ஆவியில் வேக வச்சு சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் வாரத்துக்கு ஒரு தடவையாவது செஞ்சு சாப்பிட்லாம்ல. இப்போ ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு. அது பிசைஞ்சு பார்க்கும் போதே தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்கும் தொட்டு பார்க்கவே. இப்போ மறுபடியும் நம்ம இட்லி பாத்திரத்தில் அதே மாதிரி வேக வைக்க போகிறோம். ஒரே இடத்துல குமிச்சிடாதீங்க, நல்லா பரவலாக பரப்பி விட்டுடுங்க. அதே மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ இதை நம்ம வேக வைக்கலாம். இப்போது இது ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமேலு நல்ல வாசனை வரும். அப்போது இது கூட நம்ம தேங்காய் பூ துருவி வச்சு அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்படி சேர்க்க பிடிக்காதவங்க புட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமும் அதை தனியாக எடுத்து ஃப்ரெஷ்ஷாகவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம புட்டு ரெடி ஆகிடுச்சு. நான் தனியாகவும் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம புட்டு சாப்பிடலாமா? ஸ்வீட்டு உங்களுக்கு எது பிடிக்குமோ, நாட்டு சர்க்கரை இல்லை ஒயிட் சுகர் எது பிடிக்குமோ நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ நான் ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நெய்யும் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிக்காதவங்க சேர்க்க வேண்டாம், அப்படியே சாப்பிட்லாம். இந்தாங்க, நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு புட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. டாடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.